ஓகே. எஸ்எஸ்டி, ஹெச்டிடி இது 2க்கு என்ன டிஃபரெண்ட்? சாலிட் ஸ்டேட்டு, மெக்கானிக்கல் ஸ்டேட்டு. தட் மீன்ஸ் இது வந்து மேக்னெட்டிக்ல ரன் ஆகும். சம் ஆர்பிஎம்ஸ்ல ரொட்டேட் ஆக ரீரைட் ஸ்பீட் கிரியேட் ஆகும். எஸ்எஸ்டிங்கிறது சாலிட் ஸ்டேட்டு. சம்திங் எனக்கு வந்து பேக் எண்ட்ல சம் லைட் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஜீரோஸ் ஒன்ஸ் வச்சு ஓகே டேட்டா ஸ்டோர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? பட் இந்த மெக்கானிசம் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி பாருங்க எப்படி பேக் எண்ட்ல போகுதுன்னு. யூடியூப்ல போட்டு அனிமேஷன்ல உங்களுக்கு காட்டுவாங்க நீட்டா. உங்களுக்கு வந்து ஓகே ஹார்ட் டிஸ்க்லாம் எப்படி ஆக்ட் ஆகுது, சாஃப்ட் டிஸ்க் சாரி சாலிட் ஸ்டேட்ல எப்படி ஒர்க் ஆகுது தெளிவாக பார்க்கலாம். ஓகே இதில் பார்த்தா நமக்கு என்ன இருக்குன்னா ஓகே ஐபிஓ 2 3 இந்த மாதிரி இருக்கும். இது என்னன்னு பார்த்தா எனக்கு வந்து ரீரைட் ஸ்பீடு இதுதான் காட்டும். அதாவது ஐபிஓ 2 ஐபிஓ 1 இருக்கும். ஓகேவா? ஓகே இப்போ ஐபிஓ 2 பார்த்தா எனக்கு வந்து ஹை பர்ஃபார்மன்ஸில் இருக்கும். சம்திங் பார்த்தா எனக்கு வந்து ஹை அவைலபிலிட்டி ஸ்பீடில் எப்படி சொல்லலாம். ஓகே இது கிட்டத்தட்ட நமக்கு பார்த்தா மெட்ரோ ட்ரெயின் மாதிரி ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு ரீட்ரைன் ஸ்பீட் அதிகமாக இருக்கும். ஐபிஓ ஒன்னோட இது பார்த்தா நமக்கு வந்து ஆவரேஜாக மேரத்தான் மாரி ஒரு லெவல் ஸ்பீட்லேயே போய்கிட்டு இருக்கும். பட் ஆனால் இது வந்து டிஃப்ரெண்ட் யூஸ் கேஸ் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக இப்போ எனக்கு வந்து ஓகே ஹை குவாலிட்டி அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்க ஐபிஓ 2 போவாங்க. மேபி எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆவரேஜாக இருந்தால் போதும். மேபி ஓகே இது எப்படி சொல்லலாம்னு பார்த்தா இதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் ஐபிஓ 2ங்கிறது காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது என்ன இப்போ புதுசாக இன்ஸ்டால் பண்ண ஹாட் எஸ்எஸ்டின்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு சர்வர் இருக்கு நீங்க அதில் புதுசாக இன்ஸ்டால் பண்ணதை ஐபிஓ 2 ரேஞ்சில் தருவாங்க. நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி யூஸில் இருக்கிறது நமக்கு வந்து ஐபிஓ 1ல தருவாங்க. இது வந்து பர்ஃபார்மன்ஸ் லெஸ்ஸாக இருக்கும். பட் ஆனால் ஒர்க் ஆகும். இதில் பார்த்தா ஹாட் கோல்டுன்னு கொண்டு வருவாங்க. ஹாட் இந்த சென்ஸ் எனக்கு வந்து ஓகே ரீரைட் ஸ்பீடு அவைலபிலிட்டி எல்லாமே ஸ்பீடாக இருக்கும். கோல்டு இந்த சென்ஸ் எனக்கு வந்து ஓகே ஆவரேஜாக இருக்கும். இதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் மாறும் நமக்கு. ஜஸ்ட் அது ப்ரைஸ் கம்பேரிசன் பேக்கில் பார்க்கலாம். சேம் அதே கான்செப்ட் இங்கே எஸ்எஸ்டிலையும் ஹெச்டிடியில் இருக்கும். ஐபிஓ 2னா நமக்கு வந்து ஓகே புதுசாக நமக்கு வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் ஹை ஸ்பீட் ரிலேபிலிட்டியில் இருக்கும். இது வந்து ஆவரேஜான ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கும். ஓகேவா? பட் இது எதுக்கு யூஸ் பண்ணோம்னா எக்ஸ்டர்னலுக்கு யூஸ் பண்ணுவோம். பட் எஸ்எஸ்டிங்கிறது நமக்கு வந்து பூட்டபிளுக்கு யூஸ் பண்ணுவோம். நமக்கு ஹெச்டிடி வந்து பூட்டபிளுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். அதாவது வாய்ஸ் பூட் பண்ணுறதுக்கு சம்திங். ஓகே இதை வச்சு என்ன பண்ணலாம்னா நம்ம வால்யூம் வந்து மேபி பேக்கப் எடுக்கலாம். சம்திங் இப்போ நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் ரன் பண்ணுறேன். இங்கே EC2 இன்ஸ்டன்ஸில் லினக்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? அதில் நான் வந்து சம்திங் ஒரு ஃபைல்ஸில் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிட்டு நான் வந்து மிஷினை டெலிட் பண்ண எனக்கு என்ன ஆகும் வால்யூம் டெலிட் ஆகும் கரெக்டாக. ஸோ நான் அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் ஸ்னாப் சாட்னு ஒரு கான்செப்ட் வரும். ஸ்னாப் சாட் ஓகே ஸ்னாப் சாட் இந்த சென்ஸ் நான் வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கிற மாதிரி இந்த பேக்கப்பை நான் வந்து ரீஸ்டோர் பண்ணி எப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? மேபி இன்னைக்கு இந்த சினரியை ட்ரை பண்ணலாம். ஓகேவா? நான் ஏடபிள்யூஎஸ் லாகின் பண்ணிக்கிறேன். அது S3 5GB இது வந்து உங்களுக்கு 8GB வரைக்கும் தருவாங்க. ஐ திங்க் ட்ரை பண்ணி தான் நிறைய பேருக்கு அமௌண்ட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். 2-3 டைம் மார்னிங் கிட்ட நீங்கள் சப்போர்ட் டிக்கெட் ரைஸ் பண்ணுங்கள். பில்லு டவுன்லோட் பண்ணிட்டு சப்போர்ட் டிக்கெட்டில் நான் ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லி ரைஸ் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிடுவாங்க. ஆர்எல்ஸ் ரொம்ப கம்மியாச்சுன்னா பே பண்ணிடுங்க. பே பண்ணிட்டு கூட நம்ம கிரெடிட் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே நான் ஏடபிள்யூஎஸ் லாகின் பண்ணிக்கிறேன். இதில் என்ன சர்வீஸ் யூஸ் பண்ண போகிறோம் EC2 இன்ஸ்டன்ஸ். ஓகே EC2 இன்ஸ்டன்ஸில் ஓகே லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே ஒரு இன்ஸ்டன்ஸ் சம்திங் மை லினக்ஸ் சம்திங் க்ரியேட் பண்ணிக்கிறேன். வாட் எவர் உபுண்டு அமேசான் லினக்ஸ் இது க்ரியேட் பண்ணிக்கலாம். எனக்கு ஃப்ரீ டயர் ஓகே தான். நான் ஜஸ்ட் பர்ஃபார்ம் தான் பண்ண போகிறேன். மேபி நான் விண்டோஸ் கீ கொடுத்துக்கிறேன். ஆல்ரெடி எங்கிட்ட இருக்கு. அது இல்லை அது என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அது பென் கீ தான் எண்ட் ஆஃப் த டே. மேபி இதில் சும்மா பேக்கப் எடுக்க போகிறோம். அதனால் மேபி இது எனக்கு தேவையில்லை. எதுவும் அளவு தேவையில்லை. ஓகே மேபி நான் சப்மிட் ஓகே டிஃபால்ட்டே எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே இப்போதைக்கு லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துறேன். ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே எனக்கு வந்து அவைல்டி சவுண்ட் பார்த்தா AU வெஸ்ட் 2Bல இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்னாப்சாட் எடுத்து ரீக்ரியேட் பண்ணுறப்ப இதே ஜோனில் தான் மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா நீங்கள் பேக்எண்டில் யூஸ் பாருங்கள் என்ன இருக்குன்னு. நம்ம ஒரு VM ரன் பண்ணுறோம். அதை பேக்கப் எடுக்கிறோம். பேக்கப்புங்கிறது நான் சென்னையில் இருக்கேனுங்க. நான் சென்னையில் தான் இன்செர்ட் பண்ண முடியும். நான் போய் பெங்களூரில் இன்செர்ட் பண்ண முடியாது.
அந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு அவைலபிலிட்டி ஜோனுங்கிறது. நான் அவைலபிலிட்டி ஜோன் பீங்கிறது சம் செட் ஆஃப் சர்வரில் எடுத்துட்டேன். நான் போய் வேறு சர்வரில் அட்டாச் பண்ண பார்த்தா அட்டாச் ஆகாது. ஸோ இது மட்டும் பார்த்துக்கோங்க தெளிவாக. அவைலபிலிட்டி ஜோன் வச்சு தான் நமக்கு வந்து கிரியேட் ஆகும். ஜஸ்ட் இதை நான் ப்ரௌசரில் கனெக்ட் பண்ண பார்க்குறேன். இது சம்டைம்ஸ் இஷ்யூ வருது நிறைய பேர் சொன்னீங்க தானே. ஓகே, வெக்கன் பேட்சில் சொன்னாங்க. இஷ்யூ வந்துச்சுன்னா நீங்கள் லோக்கலில் கனெக்ட் பண்ணிக்குது. ஏன்னா எல்லா டைமும் கன்சோலில் கனெக்ட் ஆகாது. ஓகேவா, மோஸ்ட்டாக லோக்கல் எஸ்எஸ்ஹெச் பண்ண பாருங்கள். நெட்வொர்க் இஷ்யூவாக தான் இருக்கும். ப்ரௌசர் சைடு நெட்வொர்க் கேட்ச் பண்ணுவோம் அப்பப்போ. ஓகே, நான் க்ரியேட் பண்ணிட்டேன் சம்திங். ஓகே, கரண்ட் டைரக்ட்லேயே நான் என்ன பண்ணுறேன்னா சில ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணி கண்டென்ட் உள்ள போட்டுக்கிறேன். மேபி ஓகே, விஏயில் டெமோ டாட் டிஎக்ஸ்டி சம் கண்டென்ட் போட்டுக்கிறேன். ஓகே, போட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் கொடுத்தேன்னா எனக்கு ஃபைல் இருக்குது. மேபி இது அப் ஆகட்டும். இன்னும் க்ரியேட் ஆகலை, நான் க்ரியேட் ஆகட்டும். ஓகேவா, எனக்கு இப்போ பேனலில் என்ன க்ரியேட் ஆகும்? வால்யூம்ஸ் க்ரியேட் ஆகும். எத்தனை ஜிபி வால்யூம் க்ரியேட் ஆகும்? 8 GB டிஃபால்ட்டாக. ஐபிஓஎஸ் வந்து 100, அது வந்து டிஃபால்ட்டாக 100% அந்த இதில் இருக்கும். GP2 GP3 பார்க்கலாம். இது வந்து ஓகே இன் யூஸில் இருக்குது. ஸ்டேட் பார்த்தா 3 ஸ்டேட் இருக்குது. நாட் யூஸு, இன் யூஸு, அப்புறம் அவைலபிள். அவைலபிள்னா எனக்கு கிரியேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இன் யூஸ்லாம் யூஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். டெர்மினேட் சம்திங் ஸ்டேட் இன்னொன்று. ஓகே, இது இன்னொரு யூஸ் கேஸ் சொல்கிறேன் பார்த்தேன். ஓகே, இந்த இடத்துல ஒன்று இருக்குது. இந்த இடத்துல என்ன, ஓகே நான் எஸ்என் கொடுத்தேன்னா எனக்கு என்னன்னா விஎம் டெலிட் ஆகவே எனக்கு வந்து இந்த ஹார்ட் டிஸ்க்கு டெலிட் ஆகி கொடுக்கணும். பட் இந்த இடத்துல நோ கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகுனா விஎம் டெலிட் ஆனால் எனக்கு வந்து இந்த ஹார்ட் டிஸ்க்கு டெலிட் ஆகக்கூடாதுன்னு இருக்குது. ஓகேவா, ஜஸ்ட் எங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்டோரேஜில் இங்கே ஸ்டோரேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 8 GB காட்டும். கீழே இந்த இடத்துல டெலிட் ஆன் டெர்மினேஷன் இருக்கும். இந்த இடத்துல எஸ்என் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகுனா, ஓகே விஎம் EC2 இன்ஸ்டான்ஸ் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த விஎம் சேர்ந்து டெலிட் ஆகும். டிஃபால்ட்டில் எஸ்ல தான் இருக்கும். மேபி உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு நோ கொடுத்துக்கலாம். பட் நம்ம இப்போ எஸ்லாம் கிரியேட் பண்ணோம். நோ கொடுத்தா விஎம் டெலிட் பண்ணோம் நமக்கு வந்து வால்யூம் இருக்கும். ஓகேவா, பட் நான் வால்யூம்ஸில் தான் இருக்கும். நமக்கு இந்த வால்யூம்ஸில் தான் இருக்கும். ஓகே, பண்ணலாம். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். பட் ஆனால் நம்ம பேக்கப் எடுத்துகிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, எனக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. சம்திங் உள்ள கண்டென்ட் இருக்குது கரெக்டாக. ஓகே, எனக்கு உள்ள கண்டென்ட் இருக்குது. கண்டென்ட்குள்ளே டேட்டா இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பேரலாக அதை வந்து ஒரு ஸ்னாப்சாட் எடுக்க போகிறேன். ஸ்னாப்சாட்னா என்னென்னா பேக்கப் தான் அர்த்தம். ஓகேவா, ஆக்சன்ஸில் போயிட்டு கிரியேட் ஸ்னாப்சாட் கொடுக்குறேன். ஸ்னாப்சாட்டில் ஓகே லாஸ்ட் கிளாஸ் எடுத்தது அப்படி இருக்கும். மேபி நான் இன்னும் கிரியேட் மை லினக்ஸ் 2 சம்திங் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு டேக் வச்சு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்னாப்சாட்ஸில் போய் பார்க்குறேன். ஓகே, எங்கிட்ட இல்லை இப்போ இருக்க தான் கிரியேட் ஆகிருக்கு. கொஞ்சம் டைம் எடுக்கும் கிரியேட். ஏன்னா என்டையர் ஹார்ட் டிஸ்க்கு உங்களுக்கு வந்து பேக்கப் எடுக்குது. பட் ஆனால் உள்ள நமக்கு டேட்டா ஒன்று தான் இருக்குது. பட் இண்டஸ்ட்ரி அதுக்குள்ளே ஓய்ஸ் இருக்குது, என்டையர் எல்லாமே இருக்குது. அதுவும் நம்ம பேக்கப் எடுக்கிறோம் கரெக்டாக. கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே, இது 100% பண்ணுறோன்னா எனக்கு வந்து ஓகே கிரியேட் ஆகும் ஸ்னாப்சாட்டு. பட் கிரியேட் ஆகிடும் டக்குன்னு உங்களுக்கு. ஓகே, எனக்கு வந்து அவைலபிள் ஆச்சு. ஸ்னாப்சாட் கிரியேட் ஆச்சு கரெக்டாக. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா போய் இன்ஸ்டன்ஸை நான் வந்து டெர்மினேட் பண்ணிடுறேன். எஸ் தான் கொடுத்துருந்தேன். எனக்கு வால்யூம் டெலிட் ஆயிடும் இப்போ கரெக்டாக. அதான் இப்படி தான் பேக்கப் எடுத்து நம்ம ரீஸ்டோர் பண்ணுவோம் கம்பெனி பேரலாக. ஏன்னா நமக்கு மெயின் இன்ஸ்டன்ஸு வால்யூம் அட்டாச் இருக்கும். டெலிட் கொடுத்தா எனக்கு வந்து பேக் எண்ட்லேயே டெலிட் ஆயிடும் கரெக்டாக. இப்போ ஸ்னாப்சாட் வந்து கண்டிஷன் எழுதிடும் நம்ம செல் ஸ்கிரிப்ட் மூலிமா. ஓகே, டெய்லியும் பர் டேக்கு ஒரு ஸ்னாப்சாட் அந்த மாதிரி நம்ம ஸ்னாப்சாட் எடுத்து ரெட்டிசம் பண்ணி வச்சு டெலிட் பண்ணிடுவோம். கடைசி 4 நாள் மட்டும் மிஜியெல்லாம் டெலிட் பண்ணிடு. அந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துருவோம். ஓகேவா, இப்படி தான் கம்பெனி வந்து டவுன் டைம் இல்லாமல் நமக்கு வந்து அப்ளிகேஷன் கொண்டு போவாங்க. ஜஸ்ட் வெயிட் பண்ணலாம். 10 மினிட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நான் போய் வால்யூம்ஸ் பார்க்குறேன். வால்யூம்ஸ் பார்த்தா எங்கிட்ட கரண்ட்ல எந்த ஒரு வால்யூம் இல்லை. ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணேன்னா புதுசாக ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணுறேன். ஜஸ்ட் லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துக்கிறேன். மை இல்லைன்னு சம்திங் நேம் வச்சுக்கிறேன். சேம் அதே கான்ஃபிகரேஷன் தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளால் அதே வாய்ஸ் போட் பண்ண முடியும். சேம் கீபேட் நீங்கள் என்ன வேணால் லாகின் பண்ண வச்சுக்கலாம். நான் அதே கொடுத்துக்கிறேன். பட் இப்போ என்ன பண்ணணும்,
ரீஜன் செக் பண்ணும். நம்ம Snapchat எந்த ரீஜன்ல இருக்கோ, அந்த ரீஜன்ல தான் நம்ம என்ன பண்ணணும்? இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும். கரெக்ட்டா? நான் Snapchat போய் பார்க்குறேன் இன்ஸ்டன்ஸ்ல. ம். இங்க ரீஜன் காட்டவில்லை. ஓகே. டிஃபால்ட் 2B தான். ஓகே. நான் ஒண்ணு கிரியேட் பண்ணி பார்க்குறேன். நான் அத பார்க்கலாம். ஜஸ்ட் லான்ச் இன்ஸ்டன்ஸ் குடுக்குறேன். மை லினக்ஸ் உபுண்டு குடுத்துட்டு, கீபேட் குடுத்துட்டு, நான் இது பண்ணல. வால்யூம் எதுவுமே டச் பண்ணல. இது வந்து புதுசா தான் கிரியேட் பண்ணணும். நான் என்னோட வால்யூம் எதுவும் டச் பண்ணல. ஜஸ்ட் ஒரு புது மிஷின் கிரியேட் பண்ணிட்டேன். கரெக்ட்டா? ஓகே. கொஞ்சம் டைம் கிரியேட் ஆகட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நான் ஸ்டாப் பண்ணிட்டு தான் அந்த வால்யூம் என்னால அட்டாச் பண்ண முடியும். ஓகே. ஏன்னா, இப்ப எனக்கு வந்து Snapchatல எனக்கு ஒரு வால்யூம் கிரியேட் பண்ணணும். ஓகே. இத வச்சு நான் கிரியேட் அ வால்யூம் ஃப்ரம் Snapchatன்னு இருக்கும். நான் வந்து Snapchat வச்சு ஒரு வால்யூம் கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா? ஆல்ரெடி என்கிட்ட என்ன இருக்கும்? ஒரு கரண்ட்ல ரன்னிங் வால்யூம் இருக்கும். கரெக்ட்டா? இந்த வால்யூம் என்ன பண்ண போறேன்னா, நான் ஸ்டாப் பண்ணிட்டு இன் யூஸ் வந்து டிஸ்அட்டாச் பண்ணிருவேன். அந்த லினக்ஸ்லேருந்து எடுத்துருவேன். எடுத்துட்டு இத உள்ள அட்டாச் பண்ணிருவேன். புரியுதா? இது இப்போ புதுசா கிரியேட் ஆயிட்டு இருக்கு. இதுக்குள்ள இது இருக்கு. ஜஸ்ட் இத லாகின் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் கிரியேட் பண்ணது. இப்ப கிரியேட் பண்ணல. அதோட இதுதான் உள்ள இருக்கு. ஜஸ்ட் இத கனெக்ட் குடுத்துறேன். இப்ப புதுசா கிரியேட் பண்ண வால்யூம் தான் அது. ஓகே. ஓகே. ஜஸ்ட் என்ன பண்றேன்னா, எல்எஸ் குடுக்குறேன். எனக்கு வந்து உள்ள கன்டென்ட் எதுவும் இல்ல. என்னது வந்து புதுசா கிரியேட் ஆன வால்யூம். ஜஸ்ட் அப்படியே விட்டுறேன். கொஞ்சம் அப் ஆகட்டும். ஓகே. நான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கோசரம் பழைய வால்யூம்க்கு ஒரு நேம் வச்சுறேன். ஏன்னா 2மே 8 ஜிபில கிரியேட் பண்ணேன். அதனால கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆக பாசிபிலிட்டி இருக்கு. மேபி கரண்ட் சம்திங் வச்சு ஓகே. ஒண்ணு வால்யூம் கிரியேட் ஆயிருக்கு. இப்ப Snapchatலேருந்து நான் ஒரு வால்யூம் கிரியேட் பண்ண போறேன். ஆல்ரெடி நான் Snapchat எடுத்துருக்கேன். இத வந்து ஒரு வால்யூமா கிரியேட் பண்றேன். கிரியேட் அ வால்யூம் ஃப்ரம் Snapchat. இத நீங்க இமேஜாவும் கிரியேட் பண்ண முடியும். இமேஜ்னா என்னது? ஏஎம் இமேஜ். நீங்களே ஒரு ஓன் ஏஎம் இமேஜ் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்க சம் செர்டைன் டாஸ்க்கு பெர்ஃபார்மன்ஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா, கிரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் இத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு இமேஜ் நேம் கேட்கும். டிஸ்கிரிப்ஷன் கேட்கும். ஆர்க்கிடெக்சர் எல்லாம் கிரியேட் பண்ணணும். ஜஸ்ட் குடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? ஒரு இமேஜ் கிரியேட் ஆகும். நீங்க அதுக்கப்புறம் அந்த இமேஜ் எங்க போய் எடுக்கலாம்னா, இந்த இடத்துல ஏஎம்ஏ இமேஜஸ்ன்னு காட்டும். ஏஎம்ஏன்னு இருக்கும். இதுல போனீங்கன்னா என்ன பண்ணும்னா, உங்களோட ஏஎம்ஏ இந்த இடத்துல காட்டும். நீங்க இத வச்சு லான்ச் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே. அவங்களோட லாகின் ஐடி மட்டும் தான் இருக்கும். பட் நீங்க நெறைய குளோபலா இருக்கிறது யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஓன்டு பை மெயின் இருக்கு. இதுதான் நான் வந்து கிரியேட் பண்ணது. இந்த இடத்துல பார்த்தா நான் பிரைவேட்னா நான் கிரியேட் பண்ணிக்கலாம். பப்ளிக்னா யார் வேணா யூஸ் பண்ணலாம். நெறைய இருக்கும் பப்ளிக். GitHub ரெப்போ மாரி இவங்களும் கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே. ம். ஜஸ்ட் எங்க போட்டோம்னா, Snapchat போய்க்கிறேன். ஓகே. வால்யூம்ல ஒண்ணு ஆல்ரெடி இருக்கு. நான் வந்து ஓகே Snapchatலேருந்து ஒரு வால்யூம் கிரியேட் பண்ண போறேன். கரெக்ட்டா? ஓகே. கிரியேட் வால்யூம் ஃப்ரம் Snapchat குடுக்குறேன். சேம் அதே இதில தான் நீங்க வேணும்னா பெர்ஃபார்மன்ஸ் கூட இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். GP2லேருந்து GP3 ஆர் எல்ஸ் நீங்க கிரியேட் பண்றது நான் இந்த ரீஜியன செட் பண்ணணும். நான் வந்து VM எதுல கிரியேட் ஆயிருக்குன்னு பார்க்குறேன். ஓகே. அந்த ரீஜியன்லேருந்து நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த இத கொண்டு வரணும் பேக்கப்க்கு. நான் பேக்வர்ட் போய்க்கிறேன். என்னோட EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து எதுல லான்ச் ஆயிருக்கு? ஓகே. EU வெஸ்ட் 2Bல தான் லான்ச் ஆயிருக்கு. ஜஸ்ட் என்ன பண்ணேன்னா, ஓகே வால்யூமும் அதே இதில கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா? ஜஸ்ட் என்ன பண்ணேன்னா, ஓகே கிரியேட் வால்யூம் குடுக்குறேன். எனக்கு பார்த்தா வால்யூம் ஒண்ணு கிரியேட் ஆயிருக்கும். ஓகே. எனக்கு வந்து பேரலலா ஒரு வால்யூம் கிரியேட் ஆச்சு கரெக்ட்டா? இது வந்து அவைலபிள் ஸ்டேட்ல இருக்கு. யூஸ் பண்ணல. பட் இது யூஸ் ஸ்டேட்ல இருக்கு. யூஸ் ஸ்டேட்னா கரண்ட்ல VMக்கு யூஸ் ஆயிட்டு இருக்கு கரெக்ட்டா? நான் போய் இப்ப என்ன பண்ணேன்னா, VM வந்து ஸ்டாப் பண்றேன். கில் பண்ணக்கூடாது ஸ்டாப் பண்ணணும். ஜஸ்ட் என்ன பண்றேன்னா, ஸ்டாப் மட்டும் பண்றேன். ஏன்னா ரன்னிங்ல உங்களால பேரலலா மாத்த முடியாது. நான் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த VM எடுத்துட்டு இந்த VM அட்டாச் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன். ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம அட்டாச் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் இதே கூட நீங்க ரன் பண்ணா உங்களுக்கு உள்ள எந்த டேட்டாவும் இருக்காது. இங்க இருக்க பார்த்தோம்ல இதே தான் உள்ள இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஸ்டாப்ட் ஆயிருச்சு. நான் இப்ப என்ன பண்றேன்னா, அந்த வால்யூம டிஸ்அட்டாச் பண்ணிட்டு இத அட்டாச் பண்றேன். வால்யூம்ஸ் போய்க்கிறேன். கரண்ட் இருக்கிறது என்ன பண்றேன்னா, டிட்டாச் வால்யூம் குடுக்குறேன். ஓகேவா? டிட்டாச் பண்ணிட்டேன். ஓகே. இப்ப எனக்கு பேரலலா பார்த்தா 2மே அவைலபிள் ஸ்டேட் மாறிடுச்சு.
ஓகேவா? இப்போ நம்ம கிரியேட் பண்ணது இங்க இருக்கு. கரெக்ட்டா? இது என்ன பண்றேன்னா, அட்டாச் பண்றேன். அட்டாச் வால்யூம். எதுக்கு அட்டாச் பண்றேன்? என்னோட இன்ஸ்டன்ஸ். இந்த ரீஜியன்ல இருக்கனால தான் காட்டுது. நான் வேற ரீஜியன்ல இருந்தா இந்த இடத்துல அவைலபிளா இருக்காது இந்த இன்ஸ்டன்ஸ். ஸ்டாப் அவுட் ஸ்டேட்ல இருந்தா மட்டும் தான் அட்டாச் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. டிவைஸ் நேம் நீங்க வேணும்னா மாத்திக்கலாம். உள்ள எந்த இதுல கிரியேட் ஆகும் ஜஸ்ட் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஆ அதுக்கும் அட்டாச் பண்ணிக்கலாம் நீங்க. ஸ்டாப்ல இருந்தா. ஓகேவா? இன் யூஸ்ன்னு ஸ்டேட் வந்துருச்சு. ஜஸ்ட் என்ன பண்றேன், இப்போ இன்ஸ்டன்ஸ போய் ஸ்டார்ட் பண்றேன். ஆக்சன்ஸ் சாரி இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்ல போய் ஸ்டார்ட் இன்ஸ்டன்ஸ் குடுக்குறேன். ஓகே. எனக்கு வந்து ஓகே அதே நேம்ல தான் வால்யூம் எனக்கு இருக்குது. நான் என்ன பண்றேன்னா, இந்த நேம வந்து அட்டாச் பண்றேன் பேக் எண்ட்ல. அது வந்து அததான் செக் பண்ணுது. இந்த வால்யூம் நேம் தான் வேணும்னு சொல்லி. நான் ஓகே வால்யூம் போய்க்கிறேன். இத வந்து டிஸ்அட்டாச் பண்ணிட்டு திருப்பி ரீஅட்டாச் பண்றேன். ஓகே. ரீஅட்டாச் பண்றேன். அட்டாச் வால்யூம்ல போயிட்டு சேம் அதே இன்ஸ்டன்ஸ் குடுத்துக்கிறேன். பட் ஆனா அவங்க குடுத்த நேம் போட்டுக்கிறேன். ஓகே. ஜஸ்ட் அட்டாச் வால்யூம் குடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இன்ஸ்டன்ஸ் போயிட்டு இப்போ ரீஸ்டார்ட் பண்ண பார்க்குறேன். ஓகே. எனக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. கொஞ்சம் பெண்டிங் ஸ்டேட் டைம் எடுக்கும். ஓகே. இத க்ளோஸ் பண்ணிடுறேன். எனக்கு ஐபி மாறியிருக்கும். ஏன்னா ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணா, இது வந்து எலாஸ்டிக் ஐபி இல்ல. உங்களுக்கு இந்த டைனமிக் ஐபி. ஓகேவா? ஓகே. எலாஸ்டிக் ஐபி பார்க்கணும். அது இன்னும் சொல்லாது. நான் ஜஸ்ட் பார்த்துருக்கோம். நான் ஒரு ஐபி இந்த இடத்துல இத நீங்க பர்ச்சேஸ் பண்ண வேணாம். மோஸ்ட்டா பார்த்துக்கங்க எப்படின்னு. உங்களுக்கு வந்து இது காஸ்ட் அதிகமாகும். நான் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். மேபி அ இன்னொன்னு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது எங்க சூஸ் பண்றேனா? ஓகே. இது யூஸ் பண்ணல. மேபி இதே ஒண்ணு அட்டாச் பண்ணிக்கிறேன். இது 2ம் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இத கிளிக் பண்ணிட்டு ஆக்ஷன்ஸ்ல போயிட்டு, ஓகே. அசோசியேட் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் குடுக்குறேன். அசோசியேட்னா எனக்கு வந்து ஓகே. எந்த இன்ஸ்டன்ஸ்க்கு அசோசியேட் பண்ணுன்னு கேட்டது. அசோசியேட் குடுத்தது இன்ஸ்டன்ஸ்க்கு என்னமோ நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு கேட்குது. நான் டிஃபால்ட்டா இன்ஸ்டன்ஸும் யூஸ் பண்ண போறோம். இன்ஸ்டன்ஸ் கேட்குது. என்கிட்ட ஆல்ரெடி ஒன்று ரன்னிங்ல இருக்கு. இத குடுத்தோனே எனக்கு என்ன ஆகும்னா, என்னோட இன்ஸ்டன்ஸ்க்கு இந்த ஸ்டாட்டிக் ஐபி மாறிக்கும். பட் ஆனா இது காஸ்ட் மோஸ்ட்டா ட்ரை பண்ண வேணாம். ஓகே. ஓகே. இன்ஸ்டன்ஸ் போறேன். எனக்கு ரன்னிங் ஸ்டேட் ஆச்சு. ஜஸ்ட் கனெக்ட் பண்றேன். ஓகே. நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் எல்எஸ் குடுத்து பார்க்குறேன். எனக்கு வந்து பழைய டேட்டா இருக்கு. நம்ம இத வந்து டெர்மினேட் பண்ணி என்டையரா ரிமூவ் பண்ணியாச்சு. இது வந்து பேக்கப் எடுத்து இன்னொரு மெஷின்ல அட்டாச் பண்ணியிருக்கோம். ஓகேவா? மோஸ்ட்டா இபிஸ் வந்து இந்த பர்ப்பஸ் யூஸ் பண்ணுவோம். பட் Snapchat வந்து அவங்க கண்டிஷன் எழுதிருவாங்க. டெய்லி எனக்கு 24 ஒர்க்கு Snapchat எடுத்துக்குன்னு சொல்லி. அத ரிட்டர்ன் பண்ணி வச்சுருவாங்க. ஓகே லாஸ்ட் 35 டேஸ் மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாம் டெலீட் பண்ணிக்கன்னு. கிட்டப் மாரி தான் நமக்கு. நம்ப ஸ்க்ரான் டைம் ஷெட்யூல் பண்ணோம்ல, அந்த மாரி பண்ணிக்குவோம். டெய்லி 24 ஹவர்ஸ்க்கு ஒருக்கா எடுத்துக்கு, நம்ப மேபி எனக்கு தெரியாத்தனமா இன்சிடென்ட்ஸ் டெலீட் ஆச்சுன்னா, லாஸ்ட் Snapchatஅ நான் ரன் பண்ண ஆரம்பிச்சுருவேன். இந்த மாரி ஃபார்மேட்ல. ஓகே. ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே. ஜஸ்ட்டு ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணி ஓகே. அடுத்த டாபிக் பார்க்கலாமா இப்ப பேரலலா? ஓகே. பட் ஆனா அது ரொம்ப பெரிய டாபிக். பட் இன்னைக்கு தியரிட்டிக்கலா போலாம். நாளைக்கு தியரிட்டிக்கல் பார்த்துட்டு ஹேண்ட்ஸ் ஆன் மாரி போலாம். ஓகேவா? சரி ஓகே. அது பே கொஞ்சம் அதிகமா எடுப்பாங்க. ஏன்னா நீங்க உங்களுக்குன்னு தனியா ஸ்டாட்டிக் ஐபி வாங்குற மாரி இருக்கும். ஓகேவா? ஓகே. அடுத்த டாபிக் பார்த்தா நம்ப ஐஎம் பார்க்க போறோம். ஓகேவா? ஐஎம்னா என்னது? ஐடென்டிக்கல் ஆக்சஸ் மேனேஜ்மென்ட். ஓகேவா? பட் இது வந்து ரொம்ப பெரிய டாபிக். மேபி இன்னைக்கு கொஞ்சம் தியரிட்டிக்கலா பார்த்துட்டு நாளைக்கு தியரிட்டிக்கல் பிளஸ் பிராக்டிகல் பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து ஆக்சஸ் மேனேஜ்மென்ட் மாரி. ஓகே. இது வந்து எந்த மாரி பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கம்பெனில என்னென்ன அ டொமைன் இருக்கு? டெவலப்பர் இருக்காங்க. டெவலப்பர், டெஸ்டர் அதுலேயும் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர், பேக் எண்ட் டெவலப்பர், டீம் லீடு அந்த மாரி நெறைய ரோல் இருக்கும் கம்பெனில கரெக்ட்டா. இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா, அவங்க மேபி கிளவுட் அக்கவுண்ட் பார்க்கணும். சம் யூஸ் கேஸ்ல அவங்க வந்து ஓகே வெரிஃபை பண்ணணும். என்ன இதில ரன் ஆகுது அந்த மாரி. அந்த மாரி இதில வந்து நான் அவங்களுக்கு வந்து கிளவுட் அக்கவுண்ட் குடுக்க முடியாது. மேபி அவங்க தெரியாத்தனமா டெலீட் பண்ணிட்டா எனக்கு என்ன ஆகும்? என்டையரா கம்ப்ளீட்டா என்னுடைய ரிசோர்ஸ் எல்லாமே டெலீட் ஆயிரும். ஸோ அந்த ஒரு ரீசன்க்கோசரம் என்ன பண்ண போறேன்னா, நான் வந்து ஓகே பேக்கப்ஸ் கிரியேட் பண்ண போறேன். சாரி பேக்கப் இல்ல. அக்கவுண்ட் கிரியேட் பண்ண போறேன். ஒரு ஆக்சஸ் மேனேஜ்மென்ட் அவங்களுக்குன்னு ஒரு தனி அக்கவுண்ட். அதாவது யூசர் வந்து ஓகே என்னோட யூசர் அதாவது குளோபலா கம்பெனி அக்கவுண்ட்டா தான் இருக்கும். பட் அதுலேருந்து ஓகே டெவ் அக்கவுண்ட்னு ஒன்று கிரியேட் பண்ண போறேன். டெவ் அக்கவுண்ட்னா என்ன பண்ணும்? அதுக்கான நான் பர்மிஷன் செட் பண்ணுவேன். மேபி உங்களுக்கு வந்து EC2 மட்டும் கிரியேட் பண்ணு. ஆர் EC2 மட்டும் டெலீட் பண்ணு. இனிமேல் நான் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸ்பெசிஃபிக் யூசர் கிரியேட் பண்ண முடியும். இப்போ கோகுல்ங்கிற யூசருக்கு நான் பண்ண முடியும். ஓகேவா? ஜஸ்ட் நான் டயகிராம் போய்க்கிறேன்.
ஓகே. இப்ப பார்த்தா எனக்குன்னு ஒரு யூசர் கிரியேட் பண்ண முடியும். கோகுல்ங்கிற யூசர் கிரியேட் பண்ணி என்ன பண்ணலாம்? ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். எனக்கு வந்து EC2 மட்டும் தாங்க. EC2ல ரீட் ஆக்சஸ் மட்டும் தாங்க. ஆர் டெலீட் பண்ற ஆக்சஸ் விட்டுருங்க. இந்த மாரி நான் வந்து எல்லாமே பண்ண முடியும். பட் ஆனா இது வந்து ஓகே ஒரு பெர்சனுக்கு பாசிபிள். இதே வந்து நான் ஒரு செட் ஆஃப் பீப்பிள்ஸ் பண்ணணும்னு என்ன பண்ணணும்னா, குரூப் கிரியேட் பண்ணணும். டெவலப்பர்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணுவேன். இப்போ கோகுல்ங்கிற யூசர் உள்ள போடுவேன். இப்போ கிருஷ்ணங்கிற யூசர் போடுவேன். சாய்ங்கிற யூசர் போடுவேன். இந்த மாரி எல்லா யூசரும் போட்டோம்னா, இந்த குரூப்புக்கு நான் பெர்மிஷன் செட் பண்ண முடியும். ஓகேவா? குரூப்னா என்னன்னா, என்டையரா ஒரு குரூப்புக்கு பெர்மிஷன் செட் பண்ணா, அந்த குரூப்ல பெர்சன் செட் பண்ணலாம். அது நீங்க மல்டிபிள் குரூப் கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோகுல்ங்கிற யூசர் வந்து ஓகே டெவ் டீம்ல இருக்கான், ஆப்பரேஷன் டீம்ல இருக்கான். மேபி அது டெவாப்ஸ் டீமா இருக்கலாம். அந்த இடத்துல அவனுக்கு வந்து ஓகே 2 யூசரோட ஆக்சஸ் வேணும். கரெக்ட்டா? டெவ்லோட யூசரும் வேணும், ஆப்பரேஷன்ஸோட யூசரும் 2 டீம்ல ஒர்க் பண்ணலாம் ஒரு பெர்சன். அப்போ அவனுக்கு வந்து 2 டீமோட பெர்மிஷன் இருக்கப்ப நான் 2லயும் இன்க்ளூட் பண்ண முடியும் அவனால. 2 குரூப் கிரியேட் பண்ணிட்டு இந்த குரூப்லயும் அவன் நேம் இருக்கணும், அந்த குரூப்லயும் இருக்கணும். இங்கேயும் அவனுக்கு ஆக்சஸ் இருக்கும், அங்கேயும் ஆக்சஸ் இருக்கும். ஓகேவா? ஓகே. இது வந்து ஓகே யூசர் குரூப்னு 2 கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? யூசர்னா என்னது? சிங்கிள் இண்டிவிஜுவல் பெர்சனா யூசர்னு சொல்றோம். குரூப்னா ஒரு டெவ் குரூப்னு சொல்லி யூசர் தான் அதில மல்டிபிளா ஆட் பண்ண போறோம். மல்டிபிள் யூசர்ஸ் சேர்ந்தா தான் குரூப்னு சொல்லப் போறோம். ஓகேவா? ஓகே. அடுத்து பார்த்தா ரோல் பாலிசின்னு இருக்கு இதுல. ரோல் இன் த சென்ஸ் ஓகே அவங்களால ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்வீஸ்ல என்னென்ன ரோல் ஆக்சஸ் பண்ணும்? ம். அந்த மாரி இதுதான் எப்படி சொல்லலாம்? ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்கு கரெக்ட்டா? EC2ல இருந்து சம்திங் நான் S3 ஆக்சஸ் பண்றேன் நீங்க. நான் வந்து என்ன பண்ண முடியும் என்னால? எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும்? EC2ல இருந்து S3 EC2ல இருந்து S3 எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும்? ஆ அது இல்ல. நீங்க அந்த பக்கெட்குள்ள டேட்டா போடணும்னா எப்படி போட முடியும்? EC2ல இருந்து? Cல இன்ஸ்டால் பண்ணணும். அப்ப Cலக்கு என்ன ரெக்வயர்மென்ட் தேவை? கீ கிரியேட் பண்ணணும். கரெக்ட்டா? கீல வந்து AWS கான்ஃபிகர் குடுத்தா, ஆக்சஸ் கீ, சீக்ரெட் கீ குடுக்கும். கரெக்ட்டா? பட் அப்படி பண்றனால என்ன ஆகும்னா, எனக்கு வந்து செக்யூரிட்டி இஷ்யூ ஆகும். வேற யாராச்சும் இருந்தாலும் அந்த கீ வச்சு ஆக்சஸ் பண்ணிருவாங்க. அதனால என்ன பண்ணுவேன்னா, நான் ரோல் கிரியேட் பண்ணிருவேன். இப்ப EC2 இன்ஸ்டான்ஸ் வந்து S3ல இருக்க எல்லாரும் ஆக்சஸ் பண்ணலாம்னு சொல்லி. இப்படி கிரியேட் பண்ணிட்ட நீங்க, அந்த கீ AWS ல எதுவுமே தேவையில்ல. அவங்க டைரக்ட்டா இதுலருந்து அதுக்கு ஆக்சஸ் பண்ண முடியும். AWS ஐடியா இருக்குல்ல? ஜஸ்ட் காட்டுறேன். ஓகே. ஜஸ்ட் நான் ஒரு கீ கிரியேட் பண்ணிக்கிறேன். அது கிளாஸ் ரெக்கார்டிங் முடிஞ்சா நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா? இது வந்து செக்யூரிட்டிக்கோசரம் நான் ரூட்ல கிரியேட் பண்ணேன். மேபி இத ட்ரை பண்ண வேண்டாம். நான் எப்படி யூசர் ஸ்பெசிஃபிக்கா கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? ஆட்டோ ஸ்கேலிங், STS. ஓகே. இத நான் தான் கிரியேட் பண்ணி பார்க்கிறேன். மேபி ட்ரை பண்ணி பார்க்குறேன். AWS S3 LS. ஓகே. என்கிட்ட கீ லிஸ்ட் ஆகல. மேபி நான் டெலீட் பண்ணியிருப்பேன். ஓகே. புதுசா ஒரு கீ கிரியேட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிட்டு ஓகே. எப்படி இந்த கீ அட்டாச் பண்ணுவோம்? AWS கான்ஃபிகர். ஓகேவா? குடுத்தா எனக்கு என்ன கேட்கும்? கீ ஆக்சஸ் கீ, சீக்ரெட் கீ கேட்கும். அப்புறம் ரீஜன் கேட்கும். ஓகேவா? ஆக்சஸ் கீ குடுத்துக்கிறேன். சீக்ரெட் கீ கேட்குது. அடுத்த ரீஜன் EU வெஸ்ட் 2 கேட்குது. நான் வந்து லண்டன் தான் யூஸ் பண்றேன். ஸோ EU வெஸ்ட் 2 டிஃபால்ட்டா அதில தான் இருக்கு. ஓகேவா? ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப என்ன பண்ணலாம்? AWS S3 LSன்னு குடுத்தா எனக்கு என்ன ஆகும்? பக்கெட்லாம் லிஸ்ட் ஆகுது. கரெக்ட்டா? இதுதான் AWS CLI. நான் வந்து ஓகே. இப்படி பண்ணணும்னா எனக்கு வந்து ஒவ்வொரு மெஷின்லயும் நான் கான்ஃபிகர் பண்ணிட்டு இருக்கணும். நான் வந்து ஓகே. இந்த இதில ஓகே. இப்ப நான் வந்து ஆட்டோ ஸ்கேலிங் செட் கிரியேட் பண்ண ஞாபகம் இருக்கா? நம்ம என்னென்ன பண்ணோம்? லோட் பேலன்ஸ கிரியேட் பண்ணணும். கரெக்ட்டா? லோட் பேலன்ஸ கிரியேட் பண்ணிட்டு ஆட்டோ ஸ்கேலிங் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? இப்ப ஆட்டோ ஸ்கேலிங்னா என்ன கான்செப்ட்? லோட் பேலன்ஸும் நீங்க சொன்ன மாரி சொல்றீங்க. ஆட்டோ ஸ்கேலிங்னா கிரியேட் ஆகும். இன்ஸ்டன்ஸ் வந்து ஓகே பெர்சன்டேஜ் பொறுத்து கிரியேட் ஆகும் கரெக்ட்டா? இப்போ வந்து ஓகே 10 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆவீங்க. நான் 10 இன்ஸ்டன்ஸ்லயும் போய் எனக்கு வந்து ஓகே AWS கான்ஃபிகர் குடுத்து கீ யூசர் நேம்லாம் குடுக்கக்கூடாது. குடுத்தா எனக்கு செக்யூரிட்டி இஷ்யூ ஆகும். அந்த டைம்ல என்ன பண்ணுவேன்னா, ஒரு ரோல் கிரியேட் பண்ணிருவேன். ரோல் கிரியேட் பண்ணிட்டு ஓகே ஆ EC2ல இருக்கவங்க எல்லாம் எனக்கு என்ன பண்ணலாம்னா, S3 ஆக்சஸ் பண்ணலாம்னு கிரியேட் பண்ணிருவேன். அந்த ரோல இந்த குரூப்ல அட்டாச் பண்ணிருவேன். அட்டாச் பண்ணா எனக்கு என்ன ஆகும்? எல்லா மெஷினுக்கும் ஆக்சஸ் இருக்கும். கரெக்ட்டா? ஜஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணி பார்க்கலாம் பேரலலா ப்ராப்ளம் இல்ல. ஜஸ்ட் IAM போய்க்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மகிட்ட ஆல்ரெடி ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்கு கரெக்ட்டா? ஜஸ்ட் இதில AWS CLI இருக்கான்னு பார்க்குறேன்.
இல்லை ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அதுலேயே கமெண்ட் இருக்குது. ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து AWS CLI இப்போ எல்லோரும் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். பட் இது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஓகே, என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சூடோ apt அப்டேட் கொடுக்கணும். இது ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா வந்து ஃப்ரீ டயர் வச்சிருக்கேன். மேபி நான் ரேம் அதிகமாக கொடுத்தது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். சரி, ஓகே, இதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் சொல்கிற கான்செப்ட் புரியுதாண்ணா? ரோலுங்கிறது இதுதான். நம்ம யூசர் குரூப்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் பேரலாம். ஓகே, AWS CLI இன்ஸ்டால் பண்ணுறேன். எனக்கு எஸ் கேட்குது, நான் எஸ் கொடுத்துறேன். ஓகே, நான் ஏஎம் போய்க்கிறேன். ரோல்ஸ் போய்க்கிறேன். இப்போதைக்கு கிரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, இந்த இடத்துல என்னால் எப்படி ஆக்சஸ் பண்ண முடிஞ்சு? கீ இருந்தனால மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சு. கரெக்டாக? ஓகே, ஜஸ்ட் இதுலேயும் ட்ரை பண்ணலாம். ரோலுக்குலாம் கிரியேட் பண்ண மாட்டாங்க. அதுக்கும் கிரியேட் பண்ண மாட்டாங்க. அது வந்து ஆக்சஸ் பண்ணுறது தான். உங்களுக்கு பாஸ்வேர்டு மாதிரி தான். ஓகே, ஓகே, ஜஸ்ட்டு AWS கொடுக்குறேன். எனக்கு AWS வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. கரெக்டாக? இப்போ AWS S3 LS கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆகும்? கான்ஃபிகரேஷன்ஸ் இல்லைன்னு காட்டும். அதாவது AWS ஆக்சஸ் பண்ண முடியல S3. அப்போ என்ன பண்ணோம்? நம்ம கான்ஃபிகர் கொடுத்து கான்ஃபிகர் பண்ணோம். பட் நான் வந்து அந்த அப்ரோச் ஃபாலோ பண்ணிட்டு போகிறதில்ல. இந்த இடத்துல வந்து ரோல் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? இந்த இடத்துல IAM கொடுக்குறேன். ஜஸ்ட் IAM கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட்டு காட்டும். ஓகேவா? ஜஸ்ட் இதில் பண்ணணும் யூசர் குரூப் இதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ரோல் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ரோல் இந்த சென்ஸ் நான் ஒரு ரோல் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் ரோல். டிஃபால்ட்டாக நிறைய ரோல் இருக்கும். நான் இப்போ ஒரு ரோல் கிரியேட் பண்ணுறேன். எது கிரியேட் பண்ணுறேன்? சர்வீசஸ் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? என்ன சர்வீஸ் கிரியேட் பண்ணுறேன்? EC2க்கு. ஓகேவா? ஓகே, EC2க்கு கிரியேட் பண்ணுறேன். EC2லேருந்து எதை ஆக்சஸ் பண்ணும்? ஸோ நான் S3 நீங்கள் சர்ச் பண்ணுறேன். நிறைய பர்மிஷன் டிஃபால்ட்டாக இருக்கும். நான் அப் பண்ணிக்கிறேன். ஓகே, S3 ஃபுல் ஆக்சஸ் இருக்குது. ஆர் ரீட் ஒன்லி இருக்குது. ரீட் ஒன்லினா அவனால் ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். ஃபுல் ஆக்சஸ்னா அவனால் ரீட் பண்ண முடியும், டெலிட் பண்ண முடியும் எல்லாமே. இந்தமாதிரி நீங்கள் வந்து எல்லாமே இது பண்ணிக்கலாம். ஆனால் நாமளே ஒரு ரோல் கிரியேட் பண்ணலாம். அது எப்படின்னு அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போதைக்கு சார் ரோல் கிரியேட் பண்ண நம்மளே ஒரு பாலிசி கிரியேட் பண்ணலாம். இந்த பாலிசி இது இன்பில்டாக இருக்குது. நாமளும் கிரியேட் பண்ண முடியும். நம்ம அடுத்த கிளாஸில் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த இடத்துல என்னன்னா S3 ஃபுல் ஆக்சஸ் கொடுத்தா எனக்கு என்ன ஆகும்? ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஆர்எல்ஸ் ரீட் ஒன்லினா அவனால் ரீட் மட்டும் தான் பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியாது. கரெக்டாக? ஜஸ்ட் நான் ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்? ஓகே, செட் பவுண்ட்ரினா இப்போ ஃபுல் ஆக்சஸ் கொடுக்குறேன். கரெக்டாக? அதில் வந்து ஓகே நம்ம பவுண்ட்ரி செட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, இது நான் யூசர் சொல்கிறப்போ சொல்கிறேன். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் EC2 ஃபுல் ஆக்சஸ் கொடுக்குறேன். பட் ஆனால் ஸ்டாப் மட்டும் இருக்கணும். அவனுக்கு வந்து டெலிட்டை பிளாக் பண்ண முடியும் பவுண்ட்ரியில். ஓகேவா? ஃபுல் ஆக்சஸ் இங்கே கொடுக்கலாம். பட் ஆனால் பவுண்ட்ரியில் நான் டெலிட் பண்ண முடியும். டெலிட் மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும் என்னால். ஃபுல் ஆக்சஸ் கொடுக்குறேன். பட் ஆனால் ஃபுல் ஆக்சஸில் அவனுக்கு இது மட்டும் வேணாம்னு சொன்னா பவுண்ட்ரியில் செட் பண்ணிக்கலாம். டெலிட்டை மட்டும் கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன ஆகும்? அவனால் டெலிட் பண்ண முடியாது. ஓகேவா? ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகே, நேம் கேட்குது சம்திங் மை EC2 S3 ரோல் சம்திங் நம்ம கஸ்டமைஸ் நேம் தான் கொடுத்துக்கிறேன். டிஃபால்ட் ரோல் அது கிரியேட் ஆகுது. நம்ம ஜேசன் பார்ப்போம். இப்போதைக்கு டிஃபால்ட் அது கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஜஸ்ட் கிரியேட் ரோல் கொடுக்குறேன். ரோல் நேம் என்னாச்சு? மை EC2 S3 ரோல்னு வச்சுட்டு. ஓகேவா? இப்போ நான் வந்து என்ன பண்ணும்? இப்போ பண்ணாலும் வராது. நான் வந்து ரோலை எது பண்ணணும்? EC2க்கு அட்டாச் பண்ணும். கரெக்டாக? ஜஸ்ட் EC2 கிளிக் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டன்ஸ் போய்க்கிறேன். ஜஸ்ட் இந்த இடத்துல ஆக்சன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஆக்சன்ஸில் இன்ஸ்டன்ஸ் செட்டிங்ஸ் இருக்குது. இதில் போயிட்டு ஓகே, செக்யூரிட்டியில் தான். செக்யூரிட்டியில் பார்த்தா மாடிஃபை IAM ரோல்னு இருக்குது. ஓகேவா? ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ரோல் அட்டாச் பண்ண சொல்லுது. நான் ரெஃபர்ஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்க்குறேன். என்கிட்ட நிறைய ரோல் இருக்குது டிஃபால்ட்டாக. நான் கிரியேட் பண்ண ரோல் பார்க்குறேன். மை EC2 ரோல் நான் கிரியேட் பண்ண ரோல் இங்கே இருக்குது. கரெக்டாக? இது EC2க்கும் கிரியேட் பண்ணனால தான் இந்த இடத்துல அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சம்திங் வேறு ரோல் இப்போ வேறு சர்வீஸ் கிரியேட் பண்ணி இந்த இடத்துல காட்டாது. ஓகேவா? ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா அப்டேட் IAM ரோல் கொடுக்கு. நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு பேரலாக அப்டேட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இப்போ போயிட்டு என்ன பண்ணுறேன்னா சேம் கமாண்ட் AWS S3 LS கொடுக்குறேன். பக்கெட் லிஸ்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ ரோலோட கான்செப்ட் எனக்கு புரியுதுல. ரோலுங்கிறது ஒரு சர்வீஸ்க்கு அட்டாச் பண்ண யூஸ் பண்ணுறோம். அந்த ரோலுக்குள்ளே தான் என்ன பண்ணுறோம்? பாலிசி கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா? பாலிசினா ஓகே, நம்ம என்னென்ன ஆக்சஸ் கொடுக்கணுங்கிறத பாலிசி. ஜஸ்ட் அடுத்த கிளாஸில் இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூசர் குரூப்பை பற்றி பார்ப்போம்.
யூசர் குரூப்னா நம்ம மல்டிபிள் குரூப் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். டெபுக் டெஸ்ட், டெபுக் கேன் ஆக்சஸ், ரீட் ஆக்சஸ், டெஸ்டிங்க்கு ரைட் ஆக்சஸ் இருக்கலாம். அடுத்து யூசர் தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு யூசர் கிரியேட் பண்ணி அதை எப்படி குரூப்பில் ஆட் பண்ணலாம். ஒரு யூசருக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பர்மிஷன் கொடுக்கலாம். ஆர்எல்ஸ் ரோலை வந்து சர்வீஸ் அட்டாச் பண்ணலாம். ரோலில் நம்ம பாலிசி கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? இந்த என்டையர் டாபிக் தான் உங்களுக்கு வந்து ஐஏஎம்ல கிரியேட் பண்ண போகுது. ஜஸ்ட் இப்போ நான் வந்து இன்னொரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியும் இதனால. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோகுல்னு ஒரு யூசர் இருக்கானீங்க. அவனுக்கு ஒரு ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் வேணும் நீங்க. நான் வந்து என் அக்கௌண்ட் கொடுக்க முடியாது. இது வந்து ரூட் ஆக்சஸ். நீங்க ஐஏஎம் லாகின் பண்ணுறப்ப பார்த்துருப்பீங்களா? ஓகே, ஜஸ்ட் நான் காட்டுறேன். அந்த மாதிரி பார்க்க முடியும் நம்மளால. ஒன்று கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் இந்த இடத்துல போனோம்னா ஐஏஎம் கொடுத்துக்கிறேன். ஓகே, இது இருக்கட்டும், இங்கேயே போய்க்கலாம். ஸோ பண்ணிட்டு இது டன் கொடுத்தேன். சிஎஸ்வி ஃபைலை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீ மட்டும் டவுன்லோட் ஆகும். ஓகேவா? ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், ஐஏஎம் போய்க்கிறேன். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், யூசர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இப்போ கோகுலுங்கிற யூசர் தனியாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஆல்ரெடி 3-4 யூஸ் இருக்குது. அது நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போ யூஸ் பண்ணுறோம். இது வந்து 69 நாளுக்கு முன்னாடி யூஸ் பண்ணோம். இது எதுவும் யூஸ் பண்ணல. ஓகேவா? ஜஸ்ட்டு நான் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் யூசர் கொடுக்குறேன். யூசர் நேம் சம்திங் ஓகே கோகுல்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ப்ரொவைட் ஆக்சஸ். ஓகே ஓகே, பாஸ்வேர்ட் கேட்குது. நான் கஸ்டம் பாஸ்வேர்ட் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே, இது வந்து ஃபஸ்ட் டைம் கிரியேட் பண்ணுறப்ப, அதாவது கோகுல்ங்கிற ஒரு யூசருக்கு நான் வந்து ஐஏஎம் யூசர் கிரியேட் பண்ணுறேன். அது வந்து பாஸ்வேர்ட் கேட்குது, நான் கொடுக்குறேன். பட் வந்து இந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணால் அவங்க வந்து ஓகே ஃபஸ்ட் டைம் இந்த பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அவங்க நியூ பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ இல்லைன்னா இந்த பாஸ்வேர்ட் தான் யூஸ் பண்ணணும் லாஸ்ட் வரைக்கும். இந்த கம்ப்யூட்டர் வச்சு ஜஸ்ட் ரீக்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் இந்த அன்செக் பாஸ் பண்ணால் அவங்க இதுதான் டிஃபால்ட் யூஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி நான் செக் பண்ணிக்கிறேன். அவங்க வந்து ஓகே ஒன்ஸ் லாகின் பண்ணோன்னா புது பாஸ்வேர்ட் அவங்க கிரியேட் பண்ணிக்கிட்டோம். அதுலேயும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். இதுலேயும் ரூல்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். இதை கிரியேட் பண்ணிட்டோன்னா என்னன்னா ஓகே அவங்க 13 கேரக்டர் வைக்கணும். நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அவங்க பாஸ்வேர்ட் வந்து எந்த அளவுக்கு வைக்கணும்னு. ஸ்ட்ராங்காக வைக்கணும். ஓகே, ஆல்ஃபபெட் நுமெரிக்கல், ஆல்ஃபா நுமெரிக்கல் வைக்கணும். இவ்வளோ பாஸ்வேர்ட் வேணும், இவ்வளோ கேரக்டர்ஸ்னு நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் நான் டிஃபால்ட் கொடுத்துறேன், இப்போதைக்கு ரெக்கமெண்ட் இல்லை. ஓகே, இவங்க வந்து ஓகே குரூப் ஆட் பண்ணுமான்னு கேட்குது. நான் வந்து குரூப் அட்மின் ஒன்று இருக்கு, நான் ஆட் பண்ணல இப்போதைக்கு. நான் வந்து அட்டாச் பாலிசி டேரெக்டாக பாலிசி மட்டும் அட்டாச் பண்ணுறேன். அந்த யூஸருக்கு என்னென்ன பர்மிஷன் வேணும்னு சொல்லி. இந்த இடத்துல தான் நம்ம வந்து பர்மிஷன் கொடுப்போம். மேபி அவனுக்கு வந்து S3 மட்டும் வேணும்னா S3 மட்டும் கொடுப்போம். EC2 மட்டும் வேணும்னா EC2 மட்டும் கொடுப்போம். ஆர்எல்ஸ் அட்மின் ஆக்சஸ் வேணும்னா அட்மினே கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல இருக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ்னா என்டர் ஆக்சஸ் இருக்கும். ஆர்எல்ஸ் நான் சம்திங் ஓகே மேபி EC2 இன்ஸ்டன்ஸ் மட்டும் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். EC2 ஃபுல் ஆக்சஸ் கொடுக்குறேன். அப்படின்னா அவங்களால EC2 மட்டும் தான் ஃபுல் ஆக்சஸ் யூஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், கொடுத்துக்கிறேன். ஓகே, ப்ரீவியஸ் போய்ட்டுனா இந்த இடத்துல செட் பவுண்டரி கொடுத்துக்கலாம். செட் பவுண்டரியில் என்ன பண்ணலாம்னா ஓகே பர்மிஷன் பவுண்டரியில் அவனால் EC2ல என்னென்ன ஆக்சஸ் பண்ணும் அந்த மாதிரி நான் வந்து பிளாக் பண்ண முடியும். ஓகே, இப்போதைக்கு நான் இதை பற்றி நம்ம அடுத்து பார்க்கலாம். ஜஸ்ட்டு கோகுல்ங்கிற ஒரு யூஸருக்கு என்ன பண்ணேன்னா கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து யூஆரை கேட்குது. நான் இந்த ப்ரௌசரில் போடல, வேறு ப்ரௌசர் போய்க்கிறேன். மேபி ஓகே பிரேவ் போய்க்கிறேன். ஜஸ்ட்டு என்னோட இன்பாயிண்ட் இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த சம்திங் இருக்குமே. ஓகே, AWS லாகின் கொடுத்து உங்களுக்கு வந்து மேலே ரூட் லாகின் இன்னொன்று ஐஎம் லாகின் இருக்கலாம், அதில் கூட கொடுத்துக்கலாம். அந்த அதே ஆட்டு கொண்டு வந்திருக்கு பார்த்தீங்களா. ரூட்டும் கொடுத்தோன்னா நம்ம யூஸ் நேம் பாஸ்வேர்ட் போடலாம். ஜஸ்ட்டு ரூட் போய்க்கிறேன். இந்த இடத்துல ஐஎம் யூஸர் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல அக்கௌண்ட் 12 டிஜிட் கேட்குது, அலைஸ் கேட்குது. நம்ம அலைஸ் தான் இந்த இடத்துல பேஸ் பண்ணோம். அதை டிஃபால்ட் எடுத்துக்கிச்சு. ஓகேவா? அலைஸ் நேம் வந்து இதுதான் டிஃபால்ட்டாக. யூசர் நேம் என்னது கோகுல். நான் செட் பண்ணது தான். அதாவது கோகுல்ங்கிற ஒரு யூஸருக்கு தான் நான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கேன். கரெக்டாக பாஸ்வேர்ட் கேட்குது. ஜஸ்ட் நான் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணது கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நான் ரிமெம்பர் திஸ் அது கொடுக்கல, டிஃபால்ட்டாக பாஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஃபஸ்ட் டைம் நான் செக் பாஸ் பண்ண கேட்குது. ஓல்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் புதுசாக செட் பண்ண சொல்லுது. நான் சம்திங் ஓல்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்றேன். இப்போ புதுசாக ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லி நான் செட் பண்ணிக்கிறேன். அது இந்த பாஸ்வேர்ட் லெவல் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். இவ்வளோ கேரக்டர் வேணும், அது நம்ம அது இது கொடுக்கல. அதனால் டிஃபால்ட் எடுத்துக்கும். ஓகேவா? ஓகே, பாஸ்வேர்ட் பாலிசி டிஃபால்ட்டாகவே 13 கேரக்டர் செட் பண்ண சொல்லுது. ஓகே, நான் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். சரி ஓகே, நான் ஓல்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன். நியூ பாஸ்வேர்டு வந்து கொஞ்சம் ஹை லெவலில் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன். எனக்கு வந்து அக்கௌண்ட்டில் லாகின் ஆச்சு. இனி நான் இப்போ செட் பண்ண பாஸ்வேர்ட் தான் நான் எப்பயுமே போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? பட் இந்த அக்கௌண்ட் வந்து யாருக்கு இப்போ கோகுல்ங்கிற யூஸர் கிரியேட் பண்ணியிருக்கேன். பட் இதுக்கு என்ன பர்மிஷன் கொடுத்துருக்கேன்,
EC2 மட்டும் தான். நான் மேபி S3 போய் பார்க்குறேன். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே. பக்கெட் எதுவும் காட்டல. பக்கெட்ஸ் போய் பார்க்குறேன். என்கிட்ட வந்து எந்த ஒரு பக்கெட் டஸ் நாட் ஹேவ் அ பர்மிஷன் டு லிஸ்ட் இருக்கு. பட் நான் என்ன சர்வீஸ் கொடுத்தேன்? ஜஸ்ட் EC2 கிளிக் பண்ணி என்டர் கொடுக்குறேன். பட் இந்த ரீஜனில் என்கிட்ட இல்லை. நான் லண்டன் போய்க்கிறேன். லண்டனில் தான் நம்ம கிரியேட் பண்ணி இந்த EC2. ஜஸ்ட் லண்டன் போய் பார்க்குறேன். என்கிட்ட EC2 இருக்குது. நான் இதில் என்ன பண்ணலாம்? செக் பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம். ஓகேவா? மேபி நான் S3 வேணும்னா அங்கே S3 கொடுத்தனா S3 ஆக்சஸ் பண்ண முடியும். பர்டிகுலர் ரீஜனில் ரெஜிஸ்ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் ஃபுல்லாக EC2 கொடுத்தா உங்களுக்கு EC2ல பர்ஃபார்ம் பண்ணுற எல்லா டாஸ்க்கும் பண்ண முடியும். இப்படி தான் நம்ம வந்து யூசர் ஓரியன்டட் கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா? அது இப்படி தான் கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, மெயில் பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா, கோகுல்ங்கிற யூசரு என்னோட கம்பெனி இது இருந்துச்சுன்னா, அந்த கம்பெனி அலைஸ்ல வந்துரும். கம்பெனியும் இப்படி தான் நம்ம கிரியேட் பண்ணுவாங்க. இந்த மாரி நீங்க ஒரு யூசர் வாங்குறீங்கன்னா, உங்க இமெயில் வச்சு கிரியேட் பண்ணுவாங்க. நான் வந்து என் யூசர் நேம் குடுத்தேன். அதுக்கு பதிலா உங்க இமெயில் லிங்க் குடுத்துக்குவாங்க. கோகுல் பதிலா உங்க இமெயில் ஐடி குடுத்து அவங்க கிரியேட் பண்ணிக்குவாங்க. ஆ இமெயில் வச்சு அவங்க அலைஸ் வெரிஃபை பண்ணிக்குவாங்க. இதே தான் ஆஃபீஸ்ல பண்ண போறாங்க. பட் அவங்களோட நேம் வச்சு பண்ணிக்குவாங்க. ஓகேவா? அதுல வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. ஓகே உங்களுக்கு இந்த யூசர் மட்டும் இருக்கணும். இவ்வளோ தான் பெர்மிஷன். இதுதான் எலிஜிபிலிட்டி. அந்த மாரி அவங்க வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே ஏதாச்சும் டவுட் இருக்கா? இந்த கீ இந்த ஐஎம் எதுக்குமே சார்ஜ் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு. ஓகேவா? ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணிடுறேன். மோஸ்ட்டாக நாளைக்கு குரூப் என்டையராக ஐஎம்ஏ ரீகால் பண்ணலாம். இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு சிங்கிள் பார்ட்டாக போயிருக்கு. நாளைக்கு பாலிசிலேருந்து எல்லாம் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா?